ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. அப்படி கை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்று நீ காண்பாய். நல்ல ஸ்பீடா வாசிங்க. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்று நீ காண்பாய். இன்று நீ காண்பாய், இன்று நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். அப்படி கை உயர்த்தி சொல்லுங்க. தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தேங்க்யூ அப்பா. தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. அப்படி கைகளை அசை. ஆமென். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். அப்படி கைகளை அசை. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்சம் பாடலாமா? கை தட்டி. ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரை சந்தோஷமா பாடுங்க. ஆண்டவரை சந்தோஷமா பாடுங்க. ஸ்கூல் திறக்க போதே என்ன செய்வேன் கவலையோட பாடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, எல்லா ஜீவன்களின் கண்களும் அவரை நோக்கி பார்க்கிறது.
ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறார். மிருக ஜீவன்களுக்கே, ஊரும் பிராணிகளுக்கே, நீரில் வாழும் இவைகளுக்கே ஏற்ற வேளையில் உதவி செய்வார் என்றால் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். கைத்தட்டி நல்லா ஆமென் சொல்லணும். நல்லா கைத்தட்டி சத்தமா ஹalleluya 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 ஹalleluya. இந்த ஆண்டவரை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா பாடுங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா பாடுங்க. அப்படியே துக்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காதீங்க. இது அப்பாவுடைய வீடு சொல்லுங்க. அப்பா வீடு. ஆமா, சந்தோஷமா பாடுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. அப்படி ரெண்டு கை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். சில பேர் இன்னும் பாருங்களேன், அப்படியே கண்ணை மூடிட்டு, நல்லா கண்ணை மூடிட்டு கை அப்படியே ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மெதுவாக. நல்லா பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நல்லா கண்ணை திறந்துக்கோங்க, நல்லா சந்தோஷமாக பாடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கை அல்லேலூயாங்கும் போது நல்லா தலைக்கு மேலே கை தட்டி பாட போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட். அல்லேலூயா. ஆனந்தமே, தலைக்கு மேலே கை தட்டி. ஹalleluya. ஆனந்தமே, ஓஹோ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. இப்ப அப்படி கை அசை. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சந்தோஷமா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. எப்படி கை தட்டணும்? தலைக்கு மேல அல்லேலூயா. சந்தோஷமா. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இப்போ உங்க சத்தம் தான் கேட்கணும், சரியா? இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே வாய் சத்தமே கேட்க மாட்டேங்குது எனக்கு. நீங்கள் பாடுங்க. 1 2 3 4 அல்லேலூயா. ஆனந்தமே. நல்லா இன்னும் பின்னாடிலாம். அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆனந்தமே. ஓ துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. நல்ல கைத்தட்டி ஹalleluya ஹalleluya. அவருக்குள்ள களி கூறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். உள்ளம் எப்படி இருக்கணும்? களி கூறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, களி கூறணும். கலிகூரணும். சில பேர் ரிஜாய்ஸ். யாரும் இருக்கீங்களா அப்படி? ஆமாம், சரி. ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்காது? சந்தோஷமே இருக்காது. ஆனால் அப்பா நம்மை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். பிரச்சனை இல்லாமல் இல்லை, பிரச்சனை நிறைய இருந்தாலும் அவர் கிருபை அதை விட பெருசா இருக்கு. ஆமென். ஹalleluya. வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தான். இதை நீங்க உணர்ந்து சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே 2 கையை உயர்த்தி இருப்பீங்க. நம்ம உதடு பாடுது, உள்ளம் எங்கேயோ இருக்கு, அப்படிதானே? நல்லா அழகா பாடினாங்க அந்த பாட்டை. இப்போ எத்தனை பேர் இயேசுதான் என் வாழ்வுன்னு சொல்றீங்க? வாழ்க்கைக்காக இயேசுவை தேடி வந்தது போதும், இனி அவரை பார்த்து சொல்லணும், நீங்க தான் என் வாழ்க்கை. வாழ்வே நீர்தானையா,
என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நீர் மட்டும் போதும் போதும். கை உயர்த்தி நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும். எப்போதும் மனதிலிருந்து சொல்லுவீங்களா? நீர் மட்டும் போதும், நீர் மட்டும். Glory, glory, glory. நீர் மட்டும் போதும் எப்போதும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீர் மட்டும் போதும், என் வாழ்வு. நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் எப்போதும். கையை உயர்த்திருங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா, நீங்கதாப்பா, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா நல்லா கையை உயர்த்தி அவர் முன்னாடி விரித்து காண்பித்திருங்க. ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல, ஒண்ணுமே இல்லப்பா. எதையும் நாங்க கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போறது இல்லை. ஆனா உம்மை தெரிந்து கொண்ட அந்த வாழ்க்கை, இரட்சகராய் உம்மை கண்டு கொண்ட அந்த வாழ்க்கை எங்களுக்கு பாக்கியமுள்ள வாழ்க்கை. அதை பெற்றுக்கொண்டவங்க நல்ல அபிஷேகத்துல நிறைந்து கைகளை தட்டி அந்நிய பாஷையில, கர்த்தருடைய பிள்ளையே, உன் மேல ஒரு அக்கினி இறங்கி வருகிறது, ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. சந்துரா பகாந்தியா துரபலபா, பிசாஸ் வெளியேறுகிறான். உன் வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்கிற சர்ப்பத்தின் ஆவி இந்த பகல் வேளையில வெளியேறுகிறது. ஷிகா பாபா தூரா பாகா தியாந்தர பலபா ஓரா மகா சிக்கா பலகந்துரியா தர பலபா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு நதியை போல, ஒரு அக்கினியை போல, ஒரு நதியை போல, ஒரு அக்கினியை போல, ஒரு சால்வையை உன்னை மூடுகிறது. அடக்கி கொள்ளாத வாய் திறந்து இயேசுவேன்னு சொல்லு, இயேசுவேன்னு சொல்லு. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஷிகா பாபா தூர பலகந்துர பலா. எதுவரைக்கு பிசாசு வாழ்க்கையில வெற்றி பெறுவான், எதுவரைக்கு பிசாசு உன்னை தலைகுனிய பண்ணுவான். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள், இந்த நாள் உனக்கு கொம்பு உயருகிற நாள். ஏபா ரபா தூரா மகந்தியா தர பல ஹசந்தர பல லதுரா பகதுரபா. அப்பா உங்க கரைய மேல வைக்கப்படட்டும் சொல்லுங்க. அப்பா உங்க கரைய மேல வைக்கப்படட்டும். அன்பு பிள்ளையே, அன்பு பிள்ளையே, உன்மீது தேவ கரம் இறங்கி வருகிறது, உன்மீது தேவ கரம் இறங்கி வருகிறது. எசேக்கியேல் மீது அமர்ந்த கரம் உன் மீது அமருகிறது. ஷிகா பாபா 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 தர பதரியா தர பலகா மகந்தியா. Jesus, Jesus, Santura Bahanti Shikabarabala. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அவைகளை இயேசு சிலுவையிலே சிரம் நசித்து விட்டார். இப்பொழுது உனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
அது உன் வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாது. இன்றைக்கு அவைகள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. நீ ஒரு முடிவோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். என்னால் ஆண்டவருக்காக நிற்கவே முடியல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தோற்று போயிடுறேன், எவ்வளவோ கர்த்தருக்காக பிரயாசப்படணும்னு பார்க்கிறேன், நிற்கணும்னு பார்க்கிறேன், ஆனா முடியல. இனி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு உன் மனதின் ஆழத்துல ஒரு கேள்வியோடு கூட நீ வந்திருக்கலாம். உனக்காக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இதுவரை ஓம் பலத்தையும் ஓம் பராக்கிரமத்தையும் நீ சார்ந்து கொண்டிருந்தாய். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். கைகளை தட்டி ஜீசஸ் சொல்லு, கைகளை தட்டி இயேசுவேன் சொல்லு. அவருடைய வல்லமையின் மீது இறங்கி வருகிறது. நல்ல கை தட்டி இயேசு 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய பலன், புதிய வல்லமை. Oh Jesus, வியாதிகள் மறைகிறது, வியாதிகள் மறைகிறது. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வாய் திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு சத்தமா, வெக்கப்படாத, நல்லா வாய் திறந்து அப்பான்னு சொல்லு. அவர் கரம் மேல இறங்கி வருகிறது. தேவ பிள்ளையே, அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உன் மீது இறங்கி வருகிறது. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா வியாதிகள் மறைந்து போவதாக. இந்த நாள்ல இருந்து நீ சுகத்தை பார்ப்பாயா? ஒரு மாற்றம். நீ வந்தபடியே அல்ல, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை அவர் உண்டாக்குவார். நான் சொல்ல மாட்டேன், உனக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கி விட்டார். உனக்குள்ள கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்கி விட்டார். நீ விசுவாசத்தோடு தலைக்கு மேல கைகளை தட்டி இயேசுவே இயேசுவே மறப்பேனோ உமது அன்பை. வெஸ்டர்ன். நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே பாதத்திலே, மண்டிடுவே பாதத்திலே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே பாதத்திலே, மண்டியிடுவே பாதத்திலே. கரங்களை உயர்த்தி எபினேசரே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே.
எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி அவரோடு இணைந்துடுங்க. அப்படியே ஹல்லேலூயா. ஷீபாராகாந்துராபா. ஓ ஜீசஸ். அப்பாலகாத்துராபா. என்னை யாருமே பார்க்கலன்னு சொல்லாத. என் சூழ்நிலை யாருக்குமே தெரியாது. அப்படிதான் ஆகார் ஓடினாள், அழுதாள். அன்னைக்கு தூதன் வந்து நின்றது போல இன்றைக்கு கர்த்தர் உன் அருகே வந்து நிற்கிறார். அவர் நாமம் எல்ரோயி. அவர் நாமம் எல்ரோயி. உன்னை பார்க்கிறார், உன்னை காண்கிறார். அப்படியே அவர் ஆராதிங்க. கைகளை அசைத்து நீங்களே வாய் திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவர் அப்படியே உயர்த்துங்க. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. தேங்க்யூ டாடி. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை நேசிப்பே இயேசுவே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா உங்களுக்கு அப்படியே அமர்ந்து கொள்வோம். இ மேஜர் கொடுங்க. இ மேஜர். தேங்க்யூ ஜீசஸ். வலது கரத்தை அப்படியே உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆராதனை
உமக்கே ஆராதனை. தேங்க்யூ. ஆராதனை உமக்கே உமக்கே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல இல்லையே. கை உயர்த்திடலாமா? அப்படி நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உன் வாழ்க்கையில பிசாசை நீ ஜெயம் பெற முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? இதுவரை நம்ம இடம் கொடுத்ததுனால அவன் உள்ள வந்து விளையாண்டிருக்கலாம். இனி அவனுக்கு வாசல் நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க அவனுக்கு இடம் கிடையாது? சுத்தி சுத்தி வந்து பார்த்தாலும் அவன் ஒரு காரியத்தை பார்க்கணும். இந்த வீட்டை சுற்றில் அக்கினி மதிலாய் கர்த்தர் இருக்கிறார். இந்த பிள்ளையை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். உள்ள நுழைய முடியாது. நீ நினைக்கலாம் யாரோ மந்திரம் பண்றான், யாரோ தந்திரம் பண்றான். எத்தனை பேருக்கு உண்மையான நிச்சயம் இருக்கு? நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆமென். நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை அப்படின்னா ஒன்ன நீ புரிந்து கொண்டுதான் ஆகணும். உனக்கு எதிரான மந்திரமும் இல்லை, உனக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உனக்கு எதிராய் உருவாக்கப்பட்டாலும் அதை சிதறடிக்கிற தேவ பிரசன்னம். Yes, hallelujah. Hallelujah. சிதறடிப்பார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் சிதறடிப்பார். கர்த்தர் சிதறடிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். என் ஆண்டவர் உனக்காய் எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம அவரை பார்க்கறது இல்ல, பிரச்சனையை மந்திரவாதியை தான் பெருசா பார்க்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் பொடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது சொல்லவே பயமா இருக்கு போல. நீ இடம் கொடுத்தீன்னா அவன் பெருசா தெரியும். நீ இடம் கொடுக்காம இருந்தீன்னா நீ தைரியமா சொல்லுவ, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற அப்படி தலைக்கு மேல கை தட்டி, என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. இயேசு பெரியவர். இவ்வளவுதான் அல்லேலூயாவா? நல்லா தலைக்கு மேல கை தட்டி ஒரு பெரிய அல்லே. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துருங்க, இப்படி இருக்கணும் கர்த்தருக்குள்ள அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு சோர்ந்து போய், நேற்று ஒரு 75 வயசு அம்மா ஒரு சின்ன, அவங்க ஒரு சர்ச்சில் அவங்க பேசுனதை ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. இப்போ தான் அந்த ஷார்ட்ஸ் அது இதுன்னெலாம் நிறைய போடுறாங்கல்ல, அதே மாதிரி அந்த அம்மா 75 வயசு அம்மா சொல்லுது, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்துல எல்லாம் இப்படித்தாயா பாடுவோம், என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது,
என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் தபேலா வாசிக்கல விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் ஆடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். எப்படி கை தட்டணும்? பாடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஐயா நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க ஒரு வார்த்தை, நாங்க நல்லா நடனம் ஆடி அந்த காலத்துல பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, இந்த காலத்து நடனம் மாதிரி கிடையாது, இப்போ நாங்க வேற மாதிரி நடனம். உண்மையான ரட்சிப்பின் களிகூறுதல், நீ அந்த களிப்போடு கையை அசைத்தாலே பரலோக மகிழ்ச்சி அடையும். கைத்தட்டி ஆமென். எத்தனை பேர் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியில சந்தோஷமா இருக்கீங்க? அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி கையை அப்படி அசைச்சு படித்தாலும் சரி, கை தலைக்கு மேலே தட்டி படித்தாலும் சரி, உங்கள் விருப்பம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஓஹோ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. மீண்டும் மீண்டும் என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன சொல்லக்கூடாதே. ஓஹோ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் போற்றி துதி மனமே. உண்மையான தேவ பிள்ளைக்கு டெய்லி கிறிஸ்மஸ் தான். கை தட்டு வரல பார்த்தீங்களா? உண்மையான தேவ பிள்ளைக்கு டிசம்பர் 25 மாத்திரம் அன்னைக்கு தான் இயேசு பிறந்தார். அப்படியா? ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமும் சமாதானமும். கை உள்ளத்தில் இப்படி கை அசை. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் சொந்தமான சாவை வென்றவர் ஜீவனான சர்வ வல்லவர் சாவை வென்றவர். ஆஹா இது அதிசயம் தானே. ஓஹோ இது உண்மை தானே. உண்மைதானா? இது அதிசயம் தானே. இது உண்மை தானே. எல்லாம் கை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முகங்கள் எல்லாம் மலர்வதாக, மகிழ்ச்சியினால் நிரம்பி வழிவதாக. மகிழ்ச்சியினால் நிரம்புவதா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். அப்படியே பாடிக்கிட்டே இருக்கலாம் போல தான் இருக்குது. ஆமாம், சரி, நேரம் ஓடுது, சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிடுறேன். ஊற்றப்பட்ட உள்ளங்கள் சொல்லுங்க.
உங்க உள்ள அவருக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கள்ளமில்லாத உங்க உள்ளம் கள்ளமில்லாத உள்ள எவ்வளவு பள்ளத்துக்குள்ள கிடக்குன்னு அவருக்கு தெரியும். அப்படிதானே? மாஸ்டர் வேற மாதிரி சொல்றாங்க. சரி, எங்கேயோ கிடக்கல, இன்னைக்கு ஆண்டவரனோடு பேசுகிறார். சங்கீதம் 142:2 வாசிப்போம். 2வது வசனம் 142:2. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். சஞ்சலம் நெருக்கம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்கேயோ கிடக்கு. பாஸ்டர் சொன்னார்ல, எங்கேயோ கிடக்கு உள்ளம். அந்த உள்ளத்தை கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. சஞ்சலம் என்கிற வார்த்தைக்கு பல வகையான வார்த்தையில் சொல்றாங்க. துக்கம், கவலை, நான் பாரத்தின் மிகுதி. இது அந்த சங்கீதக்காரன் உள்ளத்தை நிரப்பின போது அவன் செய்த காரியம் என்ன? அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊற்றுவேன் அல்ல, ஊற்றுகிறேன். இத காலை வேளையில் ஆலயத்துக்கு வந்த நீ தேவ பிள்ளையே, நீ அப்படியே போயிடக்கூடாது. நீ போகும்போது சொல்லணும், 100 கிலோ பாரத்தோட வந்தது எங்க போச்சுன்னே தெரியலையா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. இந்த ஆலயத்துக்குள்ள நீ வந்துட்டியா? கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு தான் என்ன செய்யணும்? போகும்போது திரும்ப மறுபடி ஐயோ நாளைய தினத்தை குறித்து என்ன செய்வேன் சொல்லக்கூடாது. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கை உயர்த்தி சொல்லுங்க, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்கு ஒரு தேவன் உண்டு. அதான் அந்த சாட்சி சொல்ற ஐயா காணிக்க பாட்டு, சாட்சியில பாட்டு படிச்சார்ல, சாட்சியில 2 பாட்டு இங்கே தான் கேட்டிருக்கேன், வேற எங்கேயும் நான் கேட்டதில்லை. ஆமா, காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை யோசித்து பாருங்க, அதை ஒடுத்துவதும் போஷிப்பதும் பரமபிதா. நமக்கு ஒரு பரமபிதா உண்டு. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆகையினால்தான் சங்கீதக்காரன் 13:2 என்ன சொல்றான் பாருங்க. 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து. நித்தம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா? ஐயா, மகளுக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறேன்? 10 பவுனாவது வேணுமே, 15 பவுனாவது வேணுமே. எவ்வளவு சஞ்சலப்பட்டிருப்பாருன்னு அவர்கிட்ட கேட்டாதான் தெரியும். நித்தம் என் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே யோசனை போய்கிட்டே இருக்கும். சஞ்சலம் இருக்கிற ஆளை பாருங்க, சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன செய்ய போறேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட கேள்விகளோடு உன் உள்ளத்திலே நீ வந்திருக்கலாம். ஆண்டவரனோடு பேசுகிறார். எதுவரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருப்பேன்ப்பா? எதுவரைக்கும் நான் வச்சுக்கிட்டு இருப்பேன்? 119:28 வாசிப்போம். 119:28 எடுத்தவர்கள் கூட வாசியுங்கள். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. எப்படி போகிறது? கரைந்து போறதுன்னு எனக்கு நினைவுக்கு வருது. சோப்பு கரையும் பார்த்தீங்களா? தண்ணி பட அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகிறது போல அநேகர் வாழ்க்கையில சஞ்சலம் அப்படி கரைத்து கொண்டிருக்கிறது. உன்னோடு கூட கர்த்தர் இந்த காலை வேளையில, மத்தியான வேளையில தீர்க்க தரிசனமான வார்த்தையை எனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிற, வெளித்தோற்றம் நல்லா தான் இருக்கு, ஆனா கரைந்து கொண்டே இருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை உன் மீது நிழலிடுவதாக, சர்வ வல்லவருடைய தயவு உன்னை ஆட்கொள்வதாக.
இருதயத்தில் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவர் உனக்கு தயை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கைகளை உயர்த்தி, நீர் எனக்கு தயை செய், நீர் எனக்கு தயை செய், நீர் எனக்கு தயை செய். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய தயவு இல்லைன்னா நம்ம நிற்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அதனால தான் புலம்பல்ல சொன்னா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அந்த கிருபை இல்லைன்னா ஆத்துமா கரைந்து ஒண்ணு இல்லாம போயிருக்கும், ஒண்ணு இல்லாம போயிருக்கும். இன்னைக்கு வர காத்திருப்பது அவருடைய கிருபை. இந்த சஞ்சலத்தை உள்ள வச்சுக்கிட்டே நம்மளால அடக்க முடியாதனால என்ன செஞ்சிடறோம், அநேக நேரத்துல மனிதர்கள் இடத்துல போய் சொல்லிடுறோம். யார்கிட்ட போய் சொல்றோம்? மனிதர்கிட்ட சொல்லும் போது என்ன நடக்கு தெரியுமா? யோசேப் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய கதையை கொஞ்சம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். என்ன நினைத்துக்கொள். பானபாத்திரக்காரனிடத்துல சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல தயவு வச்சு என் காரியத்தை போய் நீ என்ன செய். நான் இங்க வர்றதுக்கு ஒரு தப்பும் பண்ணலப்பா. அவனும் நல்ல கதை கேட்டான். நான் எப்படியாவது உன்னை என்ன செஞ்சிடறேன் யோசேப்பே, காப்பாத்திடுறேன். உன் காரியத்தை போய் பார்வோனுக்கு என்ன செஞ்சிடறேன், சொல்லிடுறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளியே போனா எல்லாம் மாறிடுவான்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவர் தான் அப்படியே அக்கறையா காமிப்பான். வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருவா, மறந்தே போயிடுவான். கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. அதுலயே 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நினையாமல். ஆனா இவர் யாரு? நம்ம அப்பா யாரு? மறவாமல் நினைக்கிறவன். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல உண்மையா அப்படி நல்லா கை கொடுத்து எத்தனை பேர் உங்களை மறந்து இருக்கிறாங்க? ஆமாவா இல்லையா? எவ்வளவு பேரியா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க நினைப்பாங்க அப்படின்னு எத்தனையோ பேரை நினைச்சு பார்த்த, எல்லாம் பாய் அப்படின்ட்டு துபாய் பறந்துட்டான். சில மனிதர் இருக்கான், அவன் நம்ம கதையை தெரிஞ்சா எப்படி இருப்பான் தெரியுமா? 41 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 5ல இருந்து வாசிங்க அப்படியே. அவன் எப்பொழுது சாவான். இது எப்படி கதையா இருக்கு? அவன் எப்போ சாவான். நம்ம கதையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது நோக்கமெல்லாம் எப்படி இருக்கும்? அவன் எப்போ கதை முடியும், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால், ஒருவன் என்னை எப்படி பார்க்க வார? நல்ல ஆள் மாதிரி பார்க்க வாரான், வஞ்சனையாய் பேசுகிறான். ஆனா எப்படி பேசுறான்? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க யாரையும் அப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வேணா யாருனாலும் அப்படி பண்ணட்டும், அவன் இனிய பார்க்க வாரான். அதான் அந்த பெரிய குறிப்பு என்னன்னா, நல்ல ஆள் மாதிரி என்ன செய்யறான், பார்க்க வரான். நான் வேடிக்கையா சொல்லுவேன், வரும்போது 5 ஆப்பிளை வாங்கிட்டு வருவான், போகும்போது பெரிய வெடிகுண்டை போட்டுட்டு போயிடுவான். என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். சுவிசேஷம் சொல்றானே இல்லையோ, நம்மளை பத்தி தூற்றிடுவான்.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எத்தனை பேர் அப்படி வாழ்க்கையில் அனுபவப்பட்டவங்க மாத்திர கையை உயர்த்தி அப்பான்னு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. 8வது வசனம் வரை வாசிப்போம். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் 7, 8. என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையிலே கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டமெல்லாம் நம்ம சுத்தி இருக்கத்தான் செய்யும். நம்ம காரியத்தை அறிந்து நம்முடைய சஞ்சலத்தை புரிந்திருந்தாலும் கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, இரக்கம் காட்டவே மாட்டார். இதான் மனிதன். ஆனால் சில நல்ல மனிதர்களும் இருக்காங்க. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லிருங்க, எல்லாரையும் அப்படியே லிஸ்ட்ல சேர்த்துறாத. சில நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? 35:13 வாசிங்க. சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. மற்றவர்களுக்காக தன்னை துக்கத்துக்குள்ளாக்கி கொண்டான் தாவீது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஒரு கூட்டம் மற்றவன்கிட்ட இருந்து காரியத்தை சேகரித்து தூற்றி திரிகிறது. இன்னொருத்தன் மற்றவங்க துக்கத்தை பார்த்த உடனே அதை தன்னுடைய துக்கமா ஏற்றுக்கொண்டான். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உபவாசத்தினால் என் ஆத்மாவை என்ன செய்றார்? பிறருக்காக உபத்திரவப்படுத்தினேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். 14. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அவனுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டேன் அப்படின்னு சொல்லுகிற நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். பக்கத்தில் கை கொடுத்துக்கலுங்க, நீங்க இந்த லிஸ்ட்ல வந்துருங்க. அல்லேலூயா. பிறருடைய சூழ்நிலை சஞ்சலங்கள் புரிந்தால் உன்னால உதவி செய்ய முடியக்கூடிய அளவுக்கு நீ இருப்பாய் என்றால் உதவி செய்து ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆனா தாவீது இவ்வளவு பாடிட்டு கடைசி நல்ல ஆளையும் எங்க கொண்டு வந்துட்டார் தெரியுமா? அதான் ஒரு வேதனையான காரியமா இருக்கு. 41:9 வாசிங்க. சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும். யார் கொண்டு வந்துட்டாரு? பிராண சிநேகிதனும். நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்லன்னு கேளுங்க. எல்லா மனிதர்களும் மாயை மாயை மாயையே. கைத்தட்டி ஆமேன்னு சொல்லிருங்கோ. நல்லா கைத்தட்டி இருங்க. மைனர் கொடுங்க, மைனர். மாயை மாயை எல்லாம் மாயை 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 எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. உன் சஞ்சலத்தை அறிந்தவர்கள், நீ நம்பிக்கையோடு இவர்கள் நம்மளை கேர் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை கேர் பண்ணுவாங்க அப்படின்னு யோசேப்பை போல நீ போய் ஷேர் பண்ணும்போது உன்னை மறந்து போகிற ஒரு கூட்டம். இன்னொரு பக்கத்துல உன்னை நல்ல மாதிரி விசாரிக்கிற மாதிரி வந்துட்டு உன்னை குறித்த தீங்கான எண்ணங்களை உடைய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் உனக்கு ரொம்ப நெருக்கமான பிராண சிநேகிதராயிருந்தாலும் அதுவும் உன்னை கைவிடுகிற கூட்டம். இதன் நடுவே ஒரே ஒருவர் மாத்திரம்தான் எந்த சூழ்நிலை மாறினாலும் எல்லாமே அழிந்து போனாலும் கடைசி வரை உன் கூட வருகிறவர், உன் கரம் பிடித்த ஆத்தும நேசர் ஒருவர் மாத்திரமே என்று அறிந்தவர்கள் நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி இயேசுவேன்னு சத்தமா சொல்லு.
இயேசுவே, இயேசுவே. இவரை பிடிச்சிக்கோ. என் கணவர் சரியாவே பேச மாட்டேக்காரு அப்படிலாம் அழுகிற ஆட்கள், அதுக்காகவே வாழ்க்கையை அழுதே கழிக்கிற ஆட்கள் நிறைய பேர். அதுக்கு எவ்வளவு காலம் அழுதுகிட்டு இருக்க போற? கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை நோக்கி பாரு. கணவர் ஒழுங்கா திருந்துவார். கணவர் பிள்ளைக இதையே ஒரு விக்கிரகமா மாத்திராத. உன் எண்ணம் ஏக்கம் எல்லாம் ஏசப்பா மேல மாறட்டும், ஏசு ஏசு வரட்டும். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வருதா? உன் உள்ள உடைந்து போய் சஞ்சலத்தால நொறுக்கப்பட்டிருக்கா? உன் சஞ்சலம் மாறுறதுக்கு ஒரே வழி, உன் உள்ளம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றப்படுவதாக. உன்னுடைய உள்ளம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றப்படுவதாக. அதை செய்யுங்க. பக்கத்துல கை கொடுத்து செய்யுங்க. சொல்லுங்க பாப்பா, அதை செய்யுங்கம்மான்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஊற்று. அதை விட்டுட்டு அவர் எனக்கு உதவி செய்வார், இவர் செய்வார். இந்த உலக மாயை, எல்லா மாயை மறைந்து போகும். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அதனால தான் தாவீது ஜெபிக்கிறார், நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த சூழ்நிலையிலேயும் எப்போது எனக்கு அடைக்கலம் நீர் மாத்திரதான். அல்லேலூயா. முகத்தை மறைத்தா எங்கே போவேன்? முகத்தை மறைத்தால் எங்கே போவேன்? எப்போதும் வந்தடையத்தக்க ஒரே கண்மலை கர்த்தர் மாத்திரமே. உன் பிள்ளைகள் முகம் சில நேரம் மாறிடும், மனைவியின் முகம் மாறிடும், கணவரின் முகம் மாறிடும், சில நேரம் ஊழியக்காரங்க பாஸ்டர் முகம் கூட மாறிடும். எப்ப பார்த்தாலும் இந்த அம்மாக்கு இதே பிரச்சனை தானா? ஆனா நீ எப்போ போனாலும் உன்னை இரு கரம் நீட்டி அணைக்க காத்திருக்கிற ஒரே கண்மலை கர்த்தர் மாத்திரமே, கர்த்தர் மாத்திரமே. அவர் ஒருபோதும் உன்னை புறம்பே தள்ள மாட்டார், அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், அவர் ஒருபோதும் உன்னை மறந்திட மாட்டார். நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆண்டவரே. எங்கே போவேன்? கை வைத்து சொல்லுங்க, எங்கே போவேன் ஆண்டவரே? யாரிடம் போவேன்? எனக்கு ஒரே ஒரு புகலிடம், ஒரே ஒரு தஞ்சம். இந்த பெதஸ்தா ஊழியம் யாரை நம்பி ஆரம்பிச்ச ஊழியம்? சொல்லுங்க. பணத்தை நம்பியா? இல்லை நீங்கெல்லாம் வருவீங்கன்னு உங்களை நம்பி ஆரம்பிச்சதா? ஒரே ஒருவரை நம்பித்தான். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாகிய அவர் ஒருவரையே நம்பி ஆரம்பித்த இந்த ஊழியத்தை அவர் ஒருவரே நடத்துவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நேரம் ஆக ஆக பலன் கூடணும்னு சொல்லுங்க. சாப்பாடை நினைக்க கூடாதுன்னு சொல்லிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் கீழ் வந்து அடைகிறே. அல்லேலூயா. வசனம் தெரியுமா? வாசித்திருக்கீங்களா? எங்க இருக்கு? 57வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 57:1 சங்கீதம்.
எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. என்ன செய்த ஆத்துமா? அண்டிக் கொள்ளுது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு என்ன சொல்றது, மணிக்கணக்கா அப்படியே அதை தியானித்துக்கிட்டே இருக்கலாம். என் ஆத்துமா என்ன செய்து உம்மை அண்டிக் கொள்றது, அண்டிக் கொள்ளுது. பேங்க்காரன் என்ன செய்யறான்? அம்மா உங்களுக்கு வீடு கட்ட லோன் தாரேன், 25 லட்சம் தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆத்துமா யாரை அண்டிக் கொள்ளுது? டிஎம்பி பேங்க் அண்டிக் கொள்ளுது. பார்த்தா பேங்க்காரன் என்ன கைவிடவே மாட்டா. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பையன் ஏங்கி ஏங்கி அழுறான். ஒரு கம்பெனி வாசல்ல உட்கார்ந்து. என்ன அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்ட ஒரு பையன் ஆசைப்பட்டு ஒரு பைக் வாங்கிட்டான். 2 மாசம் பணம் கட்டல, பைக்கை தூக்கிட்டு போறான். இப்ப ஆசையான பைக் போதேன்னு ஏங்கி ஏங்கி அழுறான். ஆத்துமா எதை அண்டி கொண்டது? பைக் அண்டி கொண்டினா பைக் போயிரும். வீடு அண்டி கொண்டினா வீடு என்ன செஞ்சிரும்? போயிரும். இயேசுவை அன்றிக்கொள், என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஓஹோ, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. வந்தோரை வெறுப்பதில்லை. ஓஹோ, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகள் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. நல்லதான் மோசஸ் ராஜசேகர் படிச்சாரு. நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் என் பெருமானே, நான் என்ன செய்வேன் என் பெருமானே. தலைக்கு மேல கை தட்டி பாடுங்களேன். நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தருவில் விட்டு போட்டாங்க. என்ன செய்வேன் என் பெருமானே, நான் என்ன செய்வேன். என் பெருமானே. அருமையான தேவ பிள்ளையும் வாழ்க்கையில் இந்த வசனத்தை மறந்துடாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசமடைந்தார். அல்லேலூயா. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த தேவனை நோக்கி பாரு, உன் முகம் பிரகாசிக்கும். உலகமே உன்னை இருளுக்குள்ள வைக்க நினைச்சாலும், முழு சாத்தானின் சேனை உன்னை திரண்டு வந்து இருளுக்குள்ள உன்னை தள்ள நினைச்சாலும், அப்பான்னு நீ ஆழத்திலிருந்து நோக்கி கூப்பிடுவாய் என்றால் உன் மீது பிரகாசமாய் வந்து உதிப்பதற்கு இந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அவரை கூப்பிட்டு பார். அவரை கூப்பிட்டு பிரகாசம் அடைந்த இருதயத்தை பெற்றதுனால தான் பரிசுத்த ஆவியின் நிச்சயத்தோடு வல்லமையோடு இந்த வார்த்தையை நான் உனக்கு சொல்லுகிறேன். வெறுமனே சும்மா பிரசங்கத்துக்கு சொல்லிட்டு போல, கூப்பிட்டு பா. என்ன போராட்டம், என்ன சஞ்சலம், என்ன நெருக்கம், இதை செய்து பா. தடைகள் வரும், சோர்வுகள் வரும், அவிசுவாசங்கள் வரும். அதை கண்டு முடங்கி விடாதே. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து
நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பே. நீ இன்னைக்கு தீர்க்கதரிசியை நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ அப்பாவை நோக்கி கூப்பிட்டினா அப்பா நேரடியா உன்கிட்ட பேசுவாரு. அப்பா உன்கிட்ட நேரடியா பேசுவாரு. நீ கூப்பிட்டு பார். இந்த வேதத்தை எடுத்து உட்கார்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டு பார். உன் கூட பேசுவார். அல்லேலூயா. நீ அதை வாஞ்சிக்கிறது இல்லையே. அதை விட எதை வாஞ்சிக்கிற? 12 மணி ஆயிட்டா சீரியல் போயிருமே. 2 பேர் மட்டும் பார்த்து பார்த்து சிரிக்கீங்க. 2 பேர் தான் சீரியல் பார்க்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சில ஆட்கள் சிரிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நீங்க இருக்கிறது அதுவும் எனக்கு தெரியும். கர்த்தரை நோக்கிப்பா. அவரை நோக்கி பார்த்துட்டீன்னா, உண்மையா நோக்கி பார்த்துட்டீன்னா, நீனே சீரியலை தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவ. சினிமாவை எறிய ஆரம்பிச்சிருவ. எதுவும் வேண்டாம், நீ சொல்ல ஆரம்பிச்சிருவ. மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க இன்னும் ஸ்பீடா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த பாட்டெல்லாம் எங்க வாழ்க்கையோடு கலந்தது. ஆமா, ஃபாதர் புதுசா வெளியிட்ட போது 9ஆம் பாகம், 10ஆம் பாகம், 11வது பாகம், இதெல்லாம் அப்படியே மணிக்கணக்காக கேட்ட பாடல்கள். அது வாழ்க்கையோட கலந்துட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனால் உங்களுக்கு கலந்த மாதிரி தெரியலையே. பக்கத்தில் பார்த்து கலங்க. பாஷம் மரியதாஸ் தான் விட்டா அவர் 10 மணி வரை இன்னைக்கு இருப்பார் போல. அவ்வளோ உற்சாகமாக இருக்காரு. அல்லேலூயா. நீ அவரை பார்த்துட்டீன்னா இந்த உலகம் உனக்கு பெருசா தெரியாது. சஞ்சலம் தூக்கி எறிய ஆரம்பிச்சிடும். கர்த்தரே போதும். இதான் மரத்து மேல நின்று பார்த்தான். யாரு? சகேயு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? என்ன திட்டியிருப்பான்? அவனை குரங்கு மாதிரி உட்கார்ந்துருக்கேன் இருப்போம். அவன் நினைச்சா இங்கேருந்து பார்த்துட்டோம் போயிடுவோன்னு. ஆனால் இவரு பாருங்க, சரியா அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்க்குறாரு. அல்லேலூயா. இந்த இடத்துக்குள்ள நீ தூரத்தில் வந்து உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு நினைக்கிற. ஆனால் அவர் உன் பக்கத்துல இருந்து உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உன் பக்கத்துல இருந்து உன்னோட பேசி கொண்டிருக்கிற ஒரே வார்த்தை, என்னை நோக்கிப்பா. இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் நோக்கிப்பார். ஜெபம் பண்ணு. அவருடைய சட்டைகளின் கீழ் போய் அடைந்து கொள். அல்லேலூயா. சில பார்த்துருப்பீங்க, கழுகு அப்படி மேலே பறக்கும்போது இந்த சின்ன கோழி குஞ்சுகள் வேகமாக எங்கே ஓடும்? தாயின் அந்த தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை காத்து கொள்கிறார். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி கொள்கிறார். நீரே என்பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. அப்படி கை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன்,
கையை காமிங்க, அப்படி சொல்லுங்க. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கையை காணமே. வாழ்விலே நான் இருப்பதோ அப்படி தலைக்கு மேல கை தட்டி, நீரே என்பலன் நீரே, ஆபத்து காலத்தின் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்பலை. பாட்டு கேட்டா நல்ல வார்த்தையே உள்ள போகணும். ராமேன்னு சொல்லுங்க. அதோட கலக்கணும். சும்மா அப்படியே பாடிட்டு போயிடக்கூடாது. என் வாழ்க்கையில கலக்கம் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா அப்பாவுடைய கரத்துல நான் இருக்கிறேன், அவருடைய செட்டைகளின் மறைவுக்குள்ள இருக்கிறேன். தூக்கி எறிந்து விடு. அதான் ஃபாதர் பண்ணார், உதறி தள்ளு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதறி தள்ளு, உதறி தள்ளு. அட தூக்கி எறிஞ்சிடு, தூக்கி எறிந்திடு. அழுத்தும் சுமைகளை, பற்றும் பாரங்களை, உன்னை அழுத்தும் சுமைகளை, பற்றும் பாவங்களை, ஆமோஸ் உதறி தள்ளு, உதறி தள்ளு. தூக்கி எறிஞ்சிடு, தூக்கி எறிஞ்சிடு. அழுத்தும் சுமைகளை, பற்றும் பாரங்களை. அவர் பேர் எங்க டிரைவர் செல்லத்துறை. ஆமா, உதறி தள்ளு, உதறி தள்ளு. தூக்கி எறிந்திடு, தூக்கி எறிந்திடு. அழுத்தும் சுமைகளை, பற்றும் பாவங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், Glory. நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உள்ளத்தை ஊற்றின ஒரு 3 பேரை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இப்பதான் பிரசங்கம் ஆரம்பிக்குன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பதான் என்ன செய்து? ஆம், சரி. ஒரு 3 பேர் நான் இப்போ யோசித்து பாருங்களேன். ஒரு ஆளுக்கு 20 நிமிஷம் பேசுனா எவ்வளோ நேரம் ஆயிடுது? ஒரு அம்மா எப்பான்னு காக்க. ஆமா, சரி. அது இல்லாம நான் சுருக்கமா உங்களுக்கு நான் பேசி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். முதலாவது, நிந்திக்கப்பட்ட அன்னாள். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் போதும். அன்னாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான், நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை என்ன செய்திருந்தாரா? அடைத்திருந்தார். கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் கொடுத்த வார்த்தை இஸ்ரவேலிலே மலடி இருப்பதே இல்லை. நம்ம எல்லா நேரமும் ஒரு சைடா மாத்திரம் பார்த்துடுறோம் ஆண்டவரை. எந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ அதே ஆண்டவர் தான் கர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு புரியாததை செய்வாரு, புரியாததை செய்வார். அந்த நேரத்தில் நம்ம கம்முன்னு இருந்துடணும். எனக்கு கடந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தார். சுற்றுப்பாதையானாலும் சத்தமின்றி பின்தொடர்வே. என்ன செய்யணும்? சுற்றுப்பாதையானாலும் எப்படி போகணும்? பின்னாடி சத்தமின்றி போகணும். ஆனால் அந்த பாதை கொஞ்சம் கஷ்டம்தான்.
எல்லாருக்கும் திருமணமாகி குழந்தை பிறந்துட்டு எனக்கு மாத்திரம் இல்லையே. எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் திருமண காரியம் ஒழுங்காகுது, எனக்கு மட்டும் இல்லையே. என் பிள்ளை மாத்திரம் படித்து முடிச்சு இன்னும் வேலை இல்லாமல் இருக்கானே. பல காரியங்கள். என் தொழில் மாத்திரம் நஷ்டம், என் காரியம் மாத்திரம் நஷ்டம், எனக்கு மாற்றம் ஒன்றும் வாய்க்க மாட்டுக்கு. நான் சொல்றேன், ஓ மேலதான் கர்த்தருடைய பிரதான திட்டம் இருக்கிறது. ஆகையினால் தான் இத்தனை தாமதங்கள். கைகளை தலைக்கு மேல தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. பெதஸ்தா சபைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். ஏன் ஊழியத்தில் இவ்வளவு தாமதங்கள் என்று யோசிக்கிறீர்களோ, ஆண்டவர் மகிமையான காரியத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் தாமதம், ஏன் தாமதம் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் மகிமையான காரியத்தை உன் கையில கொடுக்கிறதுக்கு காத்திருக்கிறார். சாமுவேலை கொடுக்கிறதுக்கு காத்திருக்கிறாரு. இது உலகத்துக்கு தெரியாது, மற்றவங்க கண்ணுக்கும் புரியாது, உனக்கும் தெரியாது. அவன் இங்கே உட்கார்ந்துருக்கிற அந்த கொயரை பார்த்து சொல்றேன், ஆமா, உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள் நீங்க ஒரு நாள் பாடுவீங்க. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் என்னை கைவிட மாட்டார், என்ன துன்பங்கள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என் காத்திடுவார். இந்த சூழ்நிலை அன்னாளுக்கும் புரியவில்லை, பெனினாளுக்கும் புரியவில்லை. பெனினாள் நிந்திக்கிறாள். சிலர் பேசுற பேச்சு ஆத்மாவை ஒருவ குத்துறது போல இருக்கையா. ஒன்றை புரிந்து கொள், அவங்களாம் அப்படி பேசட்டும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அவர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்கல. அல்லேலூயா. சீமை கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே வாரான். தாவீது கூட இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, ஒரு வார்த்தை சொல்லு, அவன் தலையை எடுத்துடுறேன். தாவீது சொன்ன காரியம் உங்களுக்கும் எனக்கும் என்ன? அவன் என்ன தூஷிக்கட்டும், அவன் என்ன தூஷிக்கணும்னு கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறாருடா. கர்த்தர் கொடுக்காம ஒன்றும் நடக்காது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, 1 கோடி வந்தா மட்டும் கர்த்தர் கொடுக்காருன்னு நினைக்காத. தெருவில் எல்லாரும் பார்த்தவன நிந்தித்தாலும் கர்த்தர் அந்த பாதையை உனக்கு அனுமதிக்கிறார் என்று ஏற்றுக்கொள். இதுக்கு நல்ல அல்லேலூயா வரணும். அல்லேலூயா. சாப்பிட முடியல அண்ணாளால, மனமடிவு, அழுகிறாள். எல்கானா கேட்கிறான், 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு அதிகம் அல்லவா? இப்ப அவளுக்கு ஒரே ஒரு முடிவு வந்துட்டு, எல்கானா நீ சொல்ற ஆறுதலுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், நன்றி. ஆனா இப்ப எனக்கு தேவை, என் உள்ளத்தை கர்த்தரிடத்துல போய் ஊற்ற போகிறேன். என் உள்ளத்தை கர்த்தரிடத்துல போய் ஊற்றுனா அவர் என் கர்ப்பத்தை தொடுவாரு. எனக்குன்னு குறிக்கப்பட்ட வேலையிலே சாமுவேலை தருவார். ஒருவேளை அன்றைக்கு அந்த வெளிச்சம் இல்லாட்டாலும் இன்றைக்கு அந்த சத்தியம் நமக்கு போதிக்கிறது. கைகளை தட்டி நல்லா பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய தொடுதல், தேவனுடைய தொடுதல் இந்த மத்தியான வேளையிலே இந்த ஆலயத்தில் இறங்குவதாக. ஓ ஜீசஸ், உன் கர்ப்பம் தொடப்படுவதாக, கர்த்தரால் தொடப்படுவதாக, ஊழியத்தின் கர்ப்பம் தொடப்படுவதாக,
திரள் ஜாதிகள் இந்த பெதஸ்தா ஆலயத்தை தேடி வருவார்களாக. சாமுவேல்கள் எழும்புவார்களாக, சங்கீதக்காரர்கள் எழும்புவார்களாக, தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, மிஷனரிகள் எழும்புவார்களாக. இந்த சந்ததியிலிருந்து அநேகர் புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு போ. பொறுமையினாலும் ஆத்துமாவை காத்துக்கொள். அருமையான தேவனுடைய பிள்ளையை விவரித்து பேசன்னா நிறைய பேசலாம். உனக்கு இதோட நான் நிறுத்துகிறேன். இரண்டாவதாக, முதலாவது சொன்னேன், நிந்திக்கப்பட்ட அன்னாள் உள்ளத்தை ஊற்றினாள், பொறுமையினால் காத்து கொண்டதினால் அற்புதத்தை கண்டாள். இரண்டாவதாக, வியாதிப்பட்ட எசேக்கியா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். என்ன நடந்தது? முதல் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அந்நாட்களின்கிறத கொஞ்சம் நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி செய்தியா இருக்கும். இப்ப நான் அதை தொட விரும்பல. வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். நம்ம வியாதி வந்தாலே பாஸ்டர் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரியலன்றோம். பிறருக்கு வியாதி வந்தாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? நியாயம் தீர்த்து பேசிடுவோம். நம்முடைய நாவு அப்படி பேசவே கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. யாருக்கு வியாதி வந்தாலும் என் வாயினால யாரையும் குறை சொல்ல மாட்டேன்ப்பான்னு கை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். குசு குசுன்னு பேச மாட்டேன். எனக்கு தெரியும் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி போனாரு, அதனால தான் அப்படிலாம் சொல்லாத. அல்லேலூயா. வேதத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க முடியும். இயேசுவுக்கு ஒரு செய்தி அனுப்பினார்கள். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். யாரு? இயேசுவால சிநேகிக்கப்பட்ட லாசருக்கு என்ன வந்துதான்? வியாதி. நம்ம தெரியாம யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது? பேசிடவே கூடாது. இந்த வியாதி வந்ததுக்கு இதுதான் காரணம். சில பேருக்கு ஏதாவது நடந்துட்டுனா போதும், என்னை அப்படி பேசணும் இல்லை, அதனால தான் உனக்கு என்ன செஞ்சுது அப்படி சொன்னவங்களாம் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மறிக்க போறேன் தீர்க்கதரிசி வழியாய். ஏசாயா வந்து சொல்லுகிறான், கர்த்தர் சொல்றாருன்னு தான் சொல்றான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு. திரும்பி அழுகிறான். ஏன் அழுறான்னா, அதில் ஒரு வேதத்தின் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு சந்ததி உண்டாகுது. அதுவரை என்ன இல்லை? சந்ததி இல்லை. யூத குலமே அழிஞ்சு போயிடக்கூடாதே. யூதாக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு இயக்கத்தில் மிகவும் அழுதானா, மிகவும் அழுதான். கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து, என்னைக்காவது அப்படி உடைக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. இது யாராவது திட்டா வச்சுட்டு அந்த கதையை நான் கேட்கவே இல்லை. ஆத்மாவில் சில வியாதி வந்து ஒட்டி கொள்ளும் போது, சில வேண்டாதது வந்து ஒட்டி கொள்ளும் போது, திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே
எத்தனை மிஷனரிகள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏமி கார்மைக்கேல் அம்மையார் டோனாவூர் பகுதியில வந்து பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்தவர்கள். எங்கோ பிறந்து இந்த தமிழகத்திற்கு வந்து பெரிய காரியங்களை எல்லாம் செய்தவர்கள். எத்தனை பேர் டோனாவூர் போய் பார்த்துருக்கீங்க? போகணும்னு ஆசையாவது இருக்கா? சில பேருக்கு அதெல்லாம் தெரியாது. மதுரை அதிசயம் போகணும், வேற எங்க போகணும்? குற்றாலம் போகணும். இப்படிப்பட்ட சரித்திரங்களை போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். மிஷனரிகள் 27 வயதிலே மரித்து போனவர்கள் சிவகாசி பட்டணத்தின் அருகிலே. நம்ம அதெல்லாம் ஒன்றும் தெரியாம ஏமி கார்மைக்கேல் அம்மையார் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக படுத்த படுக்கையிலே இருந்தார்கள். ஏன் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மனதை கல்லாக்கி கொண்டாரோ? அல்ல. சில இதை ஆண்டவர் பாதையில் அனுமதிப்பார். அங்க ஆண்டவர் சிலருக்கு ஜெயத்தை தருகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அந்த லிஸ்ட்ல தான் யார் வந்துட்டா? எசேக்கியா ராஜா வந்துட்டா. அவனை பார்த்து சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசிப்போம். 4:5. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியா கவனிங்க. அப்பதான் எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லிட்டு போறா, திரும்புறா. யாரு? தீர்க்கதரிசி. உடனே என்ன நடக்கு? 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். தலைவனுக்கு வந்த வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி. இங்கே தலைவர்னா உங்களுக்கு தலைவர் யாரு? பாஸ்டர் மரியதாஸ் தான். அவருக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே. கைகளை தட்டி நல்லா கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அவருக்கு என்ன சுகவீனா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த இடத்துல பாட்சமா சொல்ல போய் தான் தெரியும். அல்லேலூயா. அவர் நாட்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. எசேக்கியாவுக்கு அற்புதம் செய்ய காரணம் அவனுக்குள்ளே நம்பிக்கை. நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தரே சொல்லிட்டாருன்னா பேசாம போயிரும், அவ்வளவுதான். கர்த்தரே சொல்லிட்டாரு. நான் நோக்கி பார்க்கிறையா, என் ஆண்டவர் சமூகத்தில் இதயத்தை ஊற்றி பார்க்கிறேன். எனக்கு அவரிடத்தில் இரக்கம் உண்டு, எனக்கு அவரிடத்தில் கிருபை உண்டு, எனக்கு அவரிடத்தில் மனதுருக்கம் உண்டு. இந்த நம்பிக்கை உனக்குள்ள வருவதா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவேன் ஆண்டவரே. நல்ல எல்லா கைகளும் உயர்த்தப்படும். நம்புவேன் அப்பா. விடவே மாட்டாண்டவரே. நான் சேவிக்கிற, நான் ஆராதிக்கிற, நான் போற்றுகிற, நான் வணங்குகிற என் தெய்வத்தை நான் அறிவேன். என்னைய அறிவேன். அவரை நோக்கி நான் கூப்பிடும் போது எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாய் அவர் இறங்கி வருவார். கைகளை தலைக்கு மேல தட்டி நல்ல நன்றி. நல்ல கை தட்டி தேவ பிள்ளையை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பரிசுத்த ஆவியிலே நிறைந்து துதி. மரண பயம் உன்னை விட்டு நீங்குவதாக. மரண பயம் நீங்குவதாக. அல்லேலூயா. எங்கு பார்த்தாலும் மரணம். நேற்று பாருங்க, ஒரு பாஸ்டர் அம்மா பெங்களூர் மக வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் மக வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்ட்டு போனா, பாத்ரூம் போனவங்க வழிக்கு விழுந்து பாஸ்டர் அம்மா அந்த இடத்துலயே கதை முடிச்சுது. எப்படி இல்லாமோ மரணங்கள்.
எப்படி எல்லாமோ பார்க்கிறோம். சடுதியிலே வருகிறது, சடுதியிலே. ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பயப்படாதேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, மரண பயம் நீங்குவதாக, மரண பயம் நீங்குவதாக, மரண பயம் நீங்குவதாக. உன் ஆயுசின் நாட்களோடு கர்த்தர் நீடித்த நாட்களை தருவாராக. கைத்தட்டி ஆமென். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் விளங்கும். நேயன் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிறனே. ஆவலதாய் என்னை எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. அல்லேலூயா. எசேக்கியாவை வாழ வச்சாரா, வாழ வைக்கலையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை வாழ வைப்பாரு. அவருக்காக வாழ வைப்பார். நீங்க சொத்து சேர்க்க வாழலான்னு நினைக்காதீங்க. ஆத்துமாக்களை சேர்க்கிறதுக்கு வாழ வைப்பார். அவர் ராஜ்யத்துக்காக வாழ வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இறுதியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நீங்க குறிக்கிறவர்கள் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிந்திக்கப்பட்ட, வியாதிப்பட்ட. மூன்றாவது, சோர்ந்திட்ட எலியா. வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து. எங்க போய் உட்கார்ந்துட்டாரு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சூரை செடியின் கீழ் உட்கார்ந்தா பிரச்சனை தான் சொல்லுங்க. நல்ல எல்லாம் கை கொடுத்து சொல்லுங்க. பைபிள் வசனம் இன்னும் புரட்டிக்கிட்டே தான் இருக்கீங்க, பரவாயில்ல. சரி, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சூரை செடியின் கீழ் உட்கார்ந்தா பிரச்சனை தான். புலம்ப வேண்டியது வரும், சோர்வு வரும், சாகணும்னு தோணும். நீ சூரை செடி கீழே உட்காரக்கூடாதுப்பா. நீ உட்கார வேண்டிய இடம் எங்க தெரியுமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாயமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாயமே. ரெண்டு கை அப்படி அசைத்து, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, எங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சூரை செடி கீழே உங்களை உட்கார வச்சது யாரு? அந்த ஏசபேலுங்கிற பேரு மிரட்டி எங்க உட்கார வச்சுட்டு உட்கார்ந்து படுக்க வச்சு என்னென்ன முழக்கமிட்ட தேவ மனிதன். அல்லேலூயா. இஸ்ரவேலில் தேவன் உண்டு என்பதை நிரூபித்த மனிதன். அக்கினியினாலே உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்று கம்பீரித்த மனிதன் இப்ப சொல்றான், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல. பக்கத்துல பார்த்து, நம்ம ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. எல்லாம் நம்ம மேல அசைவாடுகிறது எல்லாமே கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே,
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. யார் மிரட்டினாலும், சூழ்நிலை மிரட்டினாலும், நீ எடுத்து அப்பப்போ பார்க்குற ஸ்கேன் மிரட்டினாலும், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு பாரு. அவர் அங்கிருந்து ரிப்போர்ட் அனுப்புறாரு. என்ன அனுப்புறாரு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம் உண்டு. இங்கே ஏசபேல் அம்மா அனுப்புற ரிப்போர்ட் என்னது? இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி, 2 நாளைக்கு அப்புறம் நீ காலி. அவர் சொல்றாரு இனிதாண்டா ஜாலி. ஹல்லேலூயா. இனிதான் உன் ஓட்டம் என்னது? வெகு தூரம் இருக்கு. அடி தைரியப்படுத்துறாரு. அப்பத்தை கொடுக்கிறார், தண்ணி கொடுக்கிறார், வார்த்தையை கொடுத்து ஓட வைக்கிறார். 7வது வசனத்தை வாசிப்போம். 7வது வசனத்தை அதுல கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி 2ஆம் தரம் வந்து தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்தீங்கன்னா நல்ல ஒரு நிமிஷம் நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி அல்லேலூயான்னு சத்தமா ஆர்ப்பரித்து கைத்தட்டு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உண்டு. யாரும் உன்னை தடுக்க முடியாது, யாரும் உன்னை அணை போட்டு நிறுத்த முடியாது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உண்டு. ஆனா எங்க போயிரு? உன்னதமானவர் மறைவுக்கு போயிரு. இதுவரை உன்னை காப்பாத்தினவர் கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். பவுல் கொரிந்து பட்டணத்துல பயந்துகிட்டு நிற்கிறாரு. பயந்துன்னு சொல்றதை விட கலங்கி போயிருக்கிறாரு. எதிர்ப்பு பார்த்தா பயங்கர எதிர்ப்பு. ஊழியம் செய்ய முடியல. நடந்தது என்ன? அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வந்துட்டார். அழைத்தவர் வருவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உன் மேல பார்வையை வச்சுக்கிட்டே தான் இருக்கார். அவர் கொஞ்சம் கூட விளக்கவே இல்லை. அவர் பார்வை மாறி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பெதஸ்தாவே இருக்காது. அவர் பார்வை இங்கே இரவும் பகலும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஆலயம் கம்பீரமா இந்த இடத்துல நிற்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஊழியம் நிற்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பவுலை பார்த்து என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்கலாம். 18:9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த புண்ணியவாளன் புறத்துல ஒருத்தனும் உன் மேல கை போட முடியாது. பட்டணத்தில் மனகுடியில ஒருத்தரும் கை போட முடியாது. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் கைத்தட்டி மறுபடியும் கர்த்தருக்கு மகிமை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு தரிசனம் ஆகட்டும். நீ பார்க்குற தரிசனம்லாம் வேற மாதிரில இருக்கு. சில பேருக்கு பாம்பு கொத்துற மாதிரி இருக்கு. உன் கனவுகள், சொப்பனங்கள் கர்த்தர் வந்து நிற்பாராக. அவர் வந்து சொல்லணும், கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். பலப்படுத்தி ஓட வச்சாரா வைக்கலையா? ஆமென். ஏசபேல் சொன்னா இன்னும் 2 நாள்னா உன் பிராணனை நான் வாங்கிடுவேன். அவர் பார்த்தா இதுவரைக்கும் யாருமே செய்யாத காரியத்தை எலியாவுக்காக அவர் செய்தார்.
அக்கினிமயமான ரதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க முடிவு சூப்பரா இருக்கும் சொல்லுங்க. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். சில பேருக்கு பயம், முடிவுன்ன உடனே எதையோன்னு சொல்றேன். முடிவு அங்க போறது சந்தோஷம் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் உள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என் உள்ளம் நன்றியாலே பொங்கிடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. அல்லேலூயா. அக்கினி ரதம் சீக்கிரம் வரும். ஆமேனே இதுக்கு வரமாட்டுக்கு பாருங்க. எல்லாம் அவர் சீக்கிரம் வரப்போறாரு. நம்ம எல்லாரையும் கூட்டு போயிடுவார். அந்த நினைச்சு நினைச்சு இன்னும் பலன் கூடும். அவருக்காக ஓடுவோம். உள்ளத்தை ஊத்துனீன்னா உன்னை மறுரூபமாக்கிடுவார். இந்த 3 பேர் வாழ்க்கையில அற்புதம் செய்தாரா, செய்யலையா? எத்தனை பேர் நிச்சயத்தோட கடந்து போறீங்க? ஒரே வார்த்தை கை உயர்த்தி சொல்லுங்க, அவரை நோக்கி பார்ப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன், பிரகாசமாவே நான் வெட்கம் அடையவே மாட்டேன். எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை, பிரசங்கம், இவைகளில் உனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். ரெண்டு கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். பல்லவியை பாடி நான் பாஸ்டருடைய கரத்தில் அப்படியே கொடுக்க போறேன். அவங்க ஜெபித்து முடிப்பார்கள். வெஸ்டர்ன் வாசிங்க அப்படியே. கண்டுன்னை அழைத்த கைகள் உயர்த்தி, கை தட்ட வேண்டாம். அவர் கைவிடா திருப்பார், கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார். அவர் கைவிடா திருப்பார், ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார். இன்னும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மனமே. கிருபையின் அன்பின் பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல பகல் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சந்நிதியிலே ஆண்டவரே, அன்னாலை போல, எசேக்கியாவை போல, எலியாவை போல உம்முடைய இருதயங்களை உங்க சமூகத்தில் நாங்கள் ஊற்றிட்டோம். ஆண்டவரே, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் என்கிற நம்பிக்கையோடு கூட, யெகோவா ஈரே இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட செல்லமுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னீங்களே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்மைப்படுத்தும். எங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாதுப்பா. எங்க நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிற ஆண்டவரே,
எங்கள் நம்பிக்கை உங்க மேல, உங்களையே நாங்க சார்ந்து இருக்கிறோம்ப்பா. மனிதர்களையோ மற்றவர்களையோ மற்ற காரியங்களை அல்ல ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறபடியா ஆண்டவரே, உண்மையே உறுதியாய் பிடித்திருக்கிறபடியா பூரண சமாதானத்தோடு எங்களை நடத்தி செல்வீர் என்கிற நம்பிக்கையோடு கடந்து செல்ல உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த வசனங்களை நீர் மாற்றி தருவீராக. சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.